அருமையானவர்களே, சமீபத்திய நாட்களில் சமூக ஊடகங்கள் வாயிலாக நமது சமூகத்தின் பெண்மணிகள் சிலரின் வீடியோக்களை பார்க்க நேர்ந்தது. 50 கடந்த ஒரு முதிர்ந்த பெண்மணி ஹிஜாப் அணிந்த தமது மகளோடு அல்லது மருமகளோடு திரைப்படம் ஒன்றை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது யூடியூபர் ஒருவர் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்கும் வேளையில், இன்று சும்மா வெள்ளிக்கிழமை நான் தொழாமல் வந்து திரைப்படம் பார்த்தேன், அதற்கு பலனாக படம் அருமையாக உள்ளது என்கிறார். 40 கடந்த ஒரு பெண் ஒருவர், எனக்கு என் கணவர் மற்றும் என் பிள்ளைகளை விட ஒரு நடிகர் பெயரை சொல்லி அவரைத்தான் ரொம்ப பிடிக்கும் என்கிறார். தமிழகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற இடத்தில் ஹிஜாப் அணிந்த இளம் பெண்கள் சிலர் இசைக்கருவிகளுக்கு ஏற்ப பொது இடம் என்று கூட பார்க்காமல் குத்தாட்டம் போடுகிறார்கள். ரீல்ஸ் மோகத்தில் ஆபாசமாக நடனமாடி ஆடி பாடி மகிழும் இஸ்லாமிய பெண்களின் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்ஸ்டா, ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் இஸ்லாமிய பெண்களின் வரவும், இது என்னுடைய இஷ்டம், என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்கிறேன் என்கிற மனோநிலையும், உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம், சுதந்திரமாக ஆடி பாடுங்கள், உங்களை நாங்கள் ரசிக்கிறோம், நீங்க ரொம்ப அழகா இருக்குங்க என்று உசுப்பேத்தி விடுகிற கூட்டம் ஒரு புறம், கமெண்ட் பண்றேன், கருத்து சொல்கிறேன் என்கிற பெயரில் நமது சமூகத்தின் ஊடக மார்க்க போராளிகள் பலர் தரந்தாழ்த்தி விமர்சனம் செய்து, நீ நரகவாசி, உன்னுடைய பெற்றோர் சரியானவர்கள் இல்லை, உன் கணவர் ஒழுக்கமில்லாதவர் என்றெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபத்வா வழங்கி பெரும் மகிழ்ச்சி பரவசம் அடைகின்ற கூட்டம் மறுபுறம். இதுபோன்ற சினிமாத்தனமான ஒரு பெண் சமூகம் உருவாக யார் காரணம் என்பதை விருப்பு வெறுப்பின்றி நடுநிலையோடு சீர்தூக்கி பார்க்க, சமூகமாக நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இதுபோன்று நமது சமூக பெண்கள் சிலரின் தவறான நடவடிக்கைகள் குறித்து சமூக ஊடகங்களில் வெளியாவதை பார்த்து பொங்கும் நாம் இந்த தவறான நடத்தைகள், செயல்பாடுகள் குறித்து எவ்வளவு தூரம் எச்சரிக்கை செய்திருக்கிறோம் என்பதையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று நம் சமூகம் சார்ந்த பல்வேறு மார்க்க நிகழ்வுகளில் அதிகமாக கலந்து கொள்பவர்கள் என்றால் அது பெண்கள்தான். ஆனால் அவர்களுக்கு தேவையான மார்க்க வழிகாட்டுதலை நாம் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோமா என்றால் அது மிக மிக குறைவுதான். பெண்கள் பயானின் தேவை என்பது இன்றைக்கு அதிகரித்து இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு அதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம்? அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையை எங்கே நாம் தவறவிட்டோம் என்று பார்க்கிற போது, நம் சமூகம் உலக கல்வியில் மிக தீவிரமாக ஈடுபாடு கொள்ள ஆரம்பித்து ஏறத்தாழ 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு உலக கல்வியில் இந்த சமூகம் கவனம் செலுத்த ஆரம்பித்த போது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஆண்டு இறுதியில் நடைபெறக்கூடிய கல்ச்சுரல்ஸ் புரோகிராம், கலை நிகழ்ச்சிகளில் ஆங்காங்கே ஓரிருவர் ஆடல் பாடல் போன்றவைகளில் பங்கு பெற ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் பெருமளவில் பங்கு பெறும் சமூகமாக நம்முடைய சமூகத்தினுடைய பிள்ளைகள் மாறி போனார்கள். சினிமா மீதான மோகம் இந்த சமூகத்திற்கு அதிகரிக்க அதிகரிக்க இதுவே அடித்தளமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல. இதில் பெரிய கொடுமை என்னவென்றால், சில முஸ்லிம் பெயர்தாங்கி பள்ளிக்கூடங்கள் இதுபோன்ற கலை நிகழ்ச்சிகளை ஆரவாரமாக நடத்தி நம் சமூக பிள்ளைகளை வழிகெடுத்தார்கள். முதலில் நாம் நம்முடைய சமூகத்தின் பெண்மணிகளை இங்கேதான் தவறவிட்டோம். பெரிய அளவில் அவர்களை தடுக்க நாம் என்ன முயற்சி செய்தோம் என்றால் ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. என் மகள், என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி எப்படி டான்ஸ் ஆடுறா பாரு என்று
நான் ரசித்ததினுடைய விளைவு இன்று பொதுவெளியிலும் திருமண நிகழ்ச்சிகளிலும் வெட்கமில்லாமல் டான்ஸ் ஆடக்கூடிய பெண்கள் கூட்டம் என்பது பெருகி வருகிறது. வயதில் மூத்தவர்கள் பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் இளையவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறோம். நம்மை பார்த்துதான் அந்த இளம் வயதுடையவர்கள் வளருகிறார்கள். நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான் அவர்கள் தங்களுடைய பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்வார்கள் என்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்காகவாவது பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மஹல்லா கட்டமைப்பில் வளர்ச்சியில் மஹல்லா நிர்வாகங்கள் அது திருமண மண்டபம் கட்டுவதிலும் கடைகள் கட்டுவதிலும் காட்டிய ஆர்வத்தை ஊரின் மஹல்லாவின் தனவந்தர்களோடு இணைந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவதில் ஆர்வம் காட்டுகிறதா என்றால் இல்லை. இதை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இன்று உலக கல்வியின் தரத்தை உறுதிப்படுத்த பெற்றோர்கள் தேர்ந்தெடுப்பது மாற்றார்களுடைய கல்விக்கூடங்களைத்தான். தொலை ஏவுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த 7 வயதை தொடும்போது ஒரு குழந்தை 2ஆம் வகுப்பு படிக்க ஆரம்பிக்கிறது. 12ஆம் வகுப்பு படித்து முடிக்கும் போது அந்த பிள்ளையினுடைய வயது 17. இந்த 11 ஆண்டுகளில் பள்ளிக்கூட கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தில் ஒரு சிறு துளி கூட மதரசா கல்விக்கு நாம் கொடுப்பதில்லை. நாம் நம்முடைய சமூகத்தின் பெண்மணிகளை இரண்டாவதாக இங்கேதான் தவற விடுகிறோம். பள்ளிக்கூடங்களில் ஆடவிட்டு ரசிப்பது, மதரசா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது, அதுவும் பள்ளிக்கூட கல்விக்கு பிறகு அவர்கள் காலேஜ் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் முழுவதுமாக மார்க்க கல்விக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லாமல் ஆகிவிடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. நாம் நம்முடைய சமூகத்தின் பெண்மணிகளை மூன்றாவதாக இங்கேதான் தவற விடுகிறோம். மொத்தத்தில் 14 ஆண்டுகளாக அல்லது 16 ஆண்டுகளாக அடிப்படை மற்றும் உயர் மார்க்க அறிவை பெறுவதிலிருந்து தூரமாகி போன ஒரு சமூகத்திடம் நாம் என்ன விளைவுகளை எதிர்பார்க்க முடியும்? சமுதாய பிள்ளைகள் எங்கு வேண்டுமானாலும் போய் நல்ல படிக்கட்டும் என்று எண்ணுகிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கொடுக்க வேண்டாமா என்று வரும்போது மார்க்க கல்வியின் விஷயத்தில் பெற்றோர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள், மஹல்லா நிர்வாகிகள் சமரசம் செய்து கொண்டார்கள், மார்க்க வழிகாட்டிகளான ஆலிம்களும் சமரசம் செய்து கொண்டார்கள். ஒரு சமூகமாக நாம் அனைவருமே செய்து கொண்ட சமரசத்தால் இன்று நாம் சீரழிந்து வரும் இளைய சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அவர்களை குற்றம் சொல்வதற்கு முன்னால் அந்த குற்றத்தில் நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு சமூகமாக நாம் ஒன்றிணைந்து பெண்களிடையே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, உலகியல் விஷயங்களை விட இறைவனின் கட்டளைகளுக்குத்தான் நாம் முதலிடம் தர வேண்டும். ஒரு முஃமினாக, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் சொல்கிறான், பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையைத்தான் மறுமையை விட மேலானதாக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, ஆனால் மறுமையோ இந்த உலக வாழ்க்கையை விட மிகச் சிறந்ததாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்று சொல்லப்படுகிற முதல் முன்னுரிமையை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். முதல் முன்னுரிமை என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கொடுக்கிற போதுதான் நாம் உண்மையான முஸ்லிம்களாக, இஸ்லாமியர்களாக இருக்க முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டளையிடுகின்றான். கனவொன்றை காணுகிறார்கள். உங்களுடைய பாசத்திற்குரிய அந்த மகனை இறைவனுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை. அப்படி அந்த கனவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கண்டபோது, அல்லாஹ்வினுடைய கட்டளை என்பதை அவர்கள் அறிந்தபோது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் என்று பார்க்கவில்லை, தன்னுடைய ரத்தம் என்று பார்க்கவில்லை, தன்னுடைய குடும்பம் என்று பார்க்கவில்லை. அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியை, முதல் முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்தார்கள். தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க ஃபன்துர் மாதா தரா,
உன்னை அறுத்த அல்லாஹ்வுக்காக வேண்டி பலியிடுவது போன்று அருமை மகனே நான் கனவு ஒன்றை கண்டிருக்கிறேன், உன்னுடைய பதில் என்ன, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக கேட்டார்கள். சிறு பாலகராக இருக்கிற அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வார்த்தை என்ன, எப்படிப்பட்ட பிள்ளையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வளர்த்து வைத்திருந்தார்கள். அவர்களும் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கே முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யா அபத்தி இஃப்அல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். என்னுடைய தந்தையே, அல்லாஹ்வினுடைய கட்டளை அதுதான் என்று சொன்னால் உடனேயே அதை நிறைவேற்றுங்கள் என்னுடைய தந்தையே என்பதாக சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் என்னை மிகவும் பொறுமையாளனாக நீங்கள் பார்ப்பீர்கள். என்னை நீங்க அறுக்க வரக்கூடிய நேரத்துல நாங்க ஓடுவது இங்க ஓடுவது என்றெல்லாம் திமிருகிற அந்த நிலைகளை எல்லாம் என்னிடத்தில் உங்களால் பார்க்க முடியாது. பொறுமையாளனாக நான் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் உடனே அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்பதாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஒரு கட்டளை வந்து நின்றபோது அல்லாஹ்வினுடைய கட்டளைக்குத்தான் அவர்கள் முதல் முக்கியத்துவத்தை முன்னுரிமையை கொடுத்தார்களே தவிர அவர்கள் தன்னுடைய மகன் என்று பார்க்கவில்லை, தன்னுடைய தந்தை எப்படி சொல்கிறார்களே என்று மகனார் பார்க்கவில்லை. அவர்கள் தன்னுடைய குடும்பம் இரத்த பந்தத்தை விட அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால், நாம் முதல் முக்கியத்துவம் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கொடுத்தாக வேண்டும். எனவேதான் அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய கட்டளை ஒன்று இறக்கி அருளப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவுதான் அதை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதை அவர்கள் கருதி இருந்தாலும், என்னுடைய மனம் அதை தான் விரும்புகிறது, எனக்கு மிகவும் பிரியமானது மிகவும் பிடித்தமானது என்று அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் அதற்கு தடை விதித்து விட்டான் என்றால், அல்லாஹ் அதற்கு கூடாது என்பதாக ஹராமாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் உடனேயே கட்டுப்பட்டார்கள் அந்த நபித்தோழர்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே மது விருந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அந்த சஹாபாக்கள் எல்லாம் மது ஹராமாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் அந்த மதுவை நான் அவர்களுக்கு கிளாஸில் ஊற்றி ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தேன். அதை குடிக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் ஒவ்வொருவரும் அந்த மது கிண்ணத்திற்கு முத்தமிட்டவர்களாக அதை ஆசையோடு பருகி கொண்டிருந்த குடித்து கும்மாளமிட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மதுவினுடைய தடை வசனத்தை இறக்கி அருளினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மதுவும் சூதாட்டமும் சிலைகளை வணங்குவதும் ஜோசியம் பார்ப்பதும் இவைகளெல்லாம் அருவருப்பான ஷைத்தானினுடைய செயல்பாடுகளாகும். ஃபஜ்தனிபூஹு, எனவே இவைகளில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்கிற வசனம் இறக்கி அருளப்பட்டது. அந்த வசனம் இறங்கியதுதான் தாமதம். அந்த நபித்தோழர்களுக்கு முன்னால் அந்த வசனங்கள் ஓதி காட்டப்பட்ட போது குடிகாரர்களாக இருந்த அந்த நபித்தோழர்கள், எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் விருப்பமானது பிரியமானது இந்த மதுதான் என்பதாக சொல்லி அந்த மது கிண்ணங்களுக்கு முத்தமிட்டு அதை குடித்து கொண்டிருந்த அந்த நபித்தோழர்கள் எப்பொழுது இந்த வசனத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்து, பஹலன்து முன்தஹூன், நீங்கள் விலகிக் கொள்ள கூடாதா, இந்த ஹராமில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ள கூடாதா, இதை நீங்கள் உங்களிடத்திலே இருந்து தடுத்து கொள்ள கூடாதா, பஹலன்து முன்தஹூன் என்பதாக கேட்ட அந்த நேரத்தில் உடனேயே அந்த நபித்தோழர்கள் தன்னுடைய கைகளில் வைத்திருந்த இது நேரம் வரைக்கும் தன்னுடைய அந்த மது கிண்ணங்களுக்கு முத்தமிட்டு கொண்டிருந்தவர்கள் கீழே போட்டு அந்த மது கிண்ணங்களை உடைத்தார்கள், காலில் போட்டு மிதித்தார்கள். அன்றைய தினம் மட்டும் அந்த மதினமா நகரத்தில் மது ஆறு ஓடியது. அன்றிலிருந்து பஹலன்து முன்தஹூன், நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ள கூடாதா என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு வார்த்தை தான் உடனேயே தடுத்து கொண்டார்கள். அந்த நபித்தோழர்கள் தன்னுடைய காலின் கீழே போட்டு உடைத்தார்கள் அந்த மது பாட்டில்களை. மது ஆறு ஓடியது. இன்தஹைனா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இந்த மது பிரியமானதாக
வாழ்க்கை எங்களுடைய மனம் விரும்பக்கூடியதாக இது நாள் வரைக்கும் இருந்தது நபியே. ஆனால் எப்பொழுது இது பாவம் ஹராம் என்பதாக அல்லாஹ் தடுத்து விட்டானோ இப்பொழுதே நாங்கள் தடுத்து கொண்டோம், நிறுத்தி கொண்டோம் என்பதாக அந்த நபி தோழர்கள் அந்த மதுவிலிருந்து பாவத்திலிருந்து வெளியே வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹினுடைய கட்டளையா தன்னுடைய மனோ இச்சையா என்று வருகிற போது தனி மனிதனுடைய இன்பத்தை விட இறைவனின் கட்டளைதான் அதன் முக்கியமானது, அதற்குத்தான் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அந்த நபித்தோழர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். கேளிக்கை விளையாட்டுகளுக்கும் சினிமாவுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் 5 நேரம் பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த பாங்குக்கு நாம் கொடுக்கிறோமா? நாம் நம்முடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாங்கினுடைய சத்தம் கேட்கிறது என்று சொன்னால் பாங்கு சொல்லியாச்சு, ஹையால ஸலாத் ஹையாலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்கிற அல்லாஹ்வினுடைய அழைப்பு வந்து விட்டது. எனவே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் பள்ளிவாசலுக்கு செல்கிறேன், அல்லாஹ்வினுடைய கட்டளை நான் தொழச் சொல்கிறேன் என்பதாக தொழுகைக்கு புறப்பட்டு வரக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாங்கினுடைய சப்தம் அவர்களுடைய காதில் விழுகிறது, வீட்டில் செய்து கொண்டிருக்கிற அந்த வேலைகளில் மும்முரமாக இருக்கிறார்களா? அல்லது நாம் நம்முடைய கைகளிலே செல்போனை வைத்திருக்கிறோம், கேளிக்கை விளையாட்டுகளை அதன் மூலமாக விளையாண்டு கொண்டிருக்கிறோம், ஏதோ நாடகத்தையோ சினிமாவையோ சிரிப்பு காட்சிகளையோ ரீல்ஸ் ரீல்ஸுகளையோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் பாங்கினுடைய சப்தம் கேட்கிறது என்கிற போது அதை ஆஃப் பண்ணி வைக்கக்கூடியவர்களாக குறைந்தபட்சமாக நாம் இருக்கிறோமா? அந்த பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா? அல்லது பாங்கு சொல்றது அவர் பேசாம சொல்லட்டும், நாம் நம்முடைய ரீல்ஸை பார்த்து சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்போம் என்பதாக அந்த அல்லாஹ்வினுடைய கட்டளையை அழைப்பை புறம் தள்ளிவிட்டு நாம் இந்த செல்போனுக்கு ஷைத்தானுடைய அந்த ரீல்ஸுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சமூக மாற்றத்தில் பெண்களின் பொறுப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஆண் கல்வி கற்றால் அது தனி மனித கல்வி, ஒரு பெண் கல்வி கற்றால் அது ஒரு தலைமுறைக்கான கல்வி என்பதாக சொல்வார்கள். அந்த வகையில் கேளிக்கைகள் மூழ்கி திசை மாறும் இந்த சூழலில் பெண்களினுடைய பொறுப்பு என்பது மிக முக்கியமானது. தன் பிள்ளைகளுக்கு எது ஹலால் எது ஹராம் என்பதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடிய முதல் ஆசிரியையாக தாய் இருக்கிறார் என்பதனால் அந்த பழக்க வழக்கம் ஹராம் ஹலாலை பேணுகிற அந்த செயல்பாடு அந்த பெண்களிடத்தில் தாய்மார்களிடத்தில் வந்தாக வேண்டும். ஆனால் அந்த தாயை ஜும்மா போன்ற புனித நேரங்களில் திரையரங்கு வாசலில் நின்று பேட்டி கொடுப்பது அது அடுத்த தலைமுறைக்கு தவறான ரோல் மாடலாக முன்னுதாரணமாக அதை எடுத்து செல்லும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஜும்மா போன்ற நேரங்களில் ஆண்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த நேரத்தின் புனிதத்தை பேணி இறைவனை வணங்குவதிலும் திக்ருகளிலும் ஈடுபட வேண்டும். அதை விடுத்து கேளிக்கைகளுக்காக வீதிக்கு வருவது என்பது அது குடும்பத்தினுடைய பரக்கத்தை அருளை போக்கிவிடும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். தன் கணவனை விடவும் தன் பிள்ளைகளை விடவும் அவர்தான் எனக்கு முக்கியம் என்பது என் குடும்பத்திற்கே தெரியும் என்பதாக ஒரு பொது வெளியிலே கற்பை இழக்கிற ஒரு அற்ப வார்த்தையை ஒரு பெண் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த வார்த்தை நம்முடைய சமூகத்தில் எங்கிருந்து வந்தது? ஒரு நடிகரை சுட்டிக்காட்டி அவர் வந்தால் அவரை கட்டி அணைத்து முத்தம் கொடுப்பேன், அவ்வளவு விருப்பம் என அருவருப்பான பேச்சை பேசியிருப்பதும் இணையதளங்களின் வழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு ஒழுக்கத்திற்குரிய ஒழுக்கத்தை கற்றுத்தருகிற இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த ஒழுக்கத்தினுடைய மார்க்கத்தின் அடையாளத்தோடு ஆடையை அணிந்து கொண்டு இது போன்ற ஆபாசமான செயல்பாடுகளில் ஈடுபடுகிற பேட்டி கொடுக்கிற காட்சிகளை வீடியோவாக எடுக்கப்பட்டு அது ரீல்ஸில் அது உலா வந்து கொண்டிருக்கிற நிலைகள் எல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிற மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம்! அந்நிய ஆண்களை அந்நிய பெண்களை பார்க்க கூடாது என்று கற்றுத்தந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதுவெல்லாம் இன்னைக்கு ஹராமா பாவமா எந்த காலத்துல வந்து எதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இன்றைக்கு வந்து நிற்கிறது.
யாரும் யாரையும் பார்க்கலாம், எங்கும் போகலாம், எப்படியும் வாழலாம் என்கிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அந்நிய ஆண் எப்படி ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது, அது ஹராம் என்பதாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ, அதே போலத்தான் ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை பார்ப்பதும் ஹராம், கூடாது என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியரான உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது கண் தெரியாத சஹாபியாக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். அந்த அறைக்குள் வருகிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மி மக்தூம் வருகிறார், நீங்க 2 பேரும் கொஞ்சம் உள்ள போங்க என்பதாக சொன்னார்கள். அப்படி அறிவுறுத்திய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மனைவிமார்கள் இருவரும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருக்கு தான் கண்ணு தெரியாதே, அவர் வந்தா என்ன, நாங்க இங்கிருந்து புறப்பட்டு தான் ஆகணுமா என்று கேட்கிற நேரம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆம், உண்மைதான் உம்மி மக்தூம், என்னுடைய தோழர், அவருக்கு கண்கள் தெரியாதுதான், ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு கண்கள் தெரியும் தானே, நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள் தானே, அதுவும் ஹராம், கூடாது என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம் என்றால், அதபு ஒழுக்கம் என்று சொன்னால் நாம பர்தாவை போட்டுக்கிட்டா போதும், அதை போட்டுட்டு எங்கேயும் போகலாம், யாரையும் பார்க்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற சில பெண்கள் சென்றுவிட்ட நிலைகளை பார்க்கிற போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வெட்க உணர்வு என்பது இந்த மார்க்கத்தில் எங்கே போனது, எங்கே இருக்கிறது என்று கேள்வி எழக்கூடிய நிலையில் இன்றைக்கு அதிகமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாம் சுவனத்தினுடைய தலைவி என்பதாக போற்றுகிறோம். ஏன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சுவனத்தினுடைய தலைவி என்பதாக போற்றுகிறோம் தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்த அந்த வெட்க உணர்வு என்பது எப்படி, எந்த அளவுக்கு அது உயர்வானது, உன்னதமானது தெரியுமா? ஹயாத்தோடு உயிரோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் ஹயாவாக வெட்க உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். ஹயாத்தாக உயிரோடு இருக்கிற போதல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கடைசி நேரத்தில் அவர்கள் கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். தான் அழுவதற்கான காரணத்தை கேட்டபோது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நான் ஹயாத்தாக உயிரோடு இருக்கிற போது என்னுடைய வெட்க உணர்வை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், எந்த அந்நிய ஆண்களும் என்னை பார்க்காமல் என்னை நான் தடுத்துக் கொள்கிறேன். ஆனால் நான் நாளைக்கு மௌத்தாகிவிட்டால், மரணித்து விட்டால், என்னை பாடையில் வைத்து தூக்கி செல்வார்களே, அப்படி செல்கிற போது அந்நிய ஆண்கள் எல்லாம் என்னுடைய அந்த கஃன் துணியை இறுக்கமாக என்னுடைய உடலை சுற்றி பொதிந்திருப்பார்களே, அப்பொழுது இதுதான் நபிகளாரின் மகளார் ஃபாத்திமாவா என்று அந்நிய ஆண்கள் எல்லாம் என்னுடைய இறுக்கமான துணி கட்டிய என்னுடைய உடலை பார்க்க நேரிடுமே, அதை நான் தடுக்க முடியாது என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வெட்க உணர்வு! அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற இந்த மறைவான சந்தூக்கினுடைய முறை அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த மரணத்தில் இருந்துதான் தொடர்ந்து இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஹயா, அந்த வெட்கம் அவர்களிடத்தில் அந்த உணர்வு இருந்ததின் காரணத்தினால்தான் சுவனத்தினுடைய தலைவி என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போற்றப்படுகிறார்கள். ஷாயிரா ரலியல்லாஹு அன்ஹா வலிப்பு நோய் உடையவர்களாக இருந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போய் நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த வலிப்பு நோய் வந்துருச்சுனா என்னால தாங்க முடியல, மிகவும் அதிகமான வேதனையை, ரணத்தை நான் அனுபவிக்கிறேன், இது நீங்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நோயை அம்மா ஷாயிரா நீ தாங்கிக் கொண்டா என்று சொன்னால், பொறுமையாக இருந்தால் உனக்கு அதன் கூலியாக சுவனம் கிடைக்கும். நான் துஆ செய்தால் உன்னுடைய நோய் குணமாகிவிடும், அந்த சுவனம் வேண்டுமா, துஆ செய்ய வேண்டுமா என்று கேட்கிற போது அவர்களுடைய ஈமானினுடைய அந்த உயர்வான அந்த அந்தஸ்துள்ள அந்த ஈமானை பெற்றிருந்த அந்த ஷாயிரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் இந்த நோய் இருந்துட்டு போகுது யா ரசூலல்லாஹ், நான் அனுபவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்தில் வேதனையை, நாளை மறுமையிலே கிடைக்கிற அந்த சுவர்க்கத்திற்கு பலனாக பிரதியாக, ஆனால்
இந்த காக்கா வலிப்பு நோய் வருகிற அந்த நேரத்தில் என்னுடைய உடலினுடைய மறைவான பாகங்கள் எல்லாம் ஆடை விலகி வெளியே தெரிய ஆரம்பித்து விடுகிறது. அந்த வெட்க உணர்வு என்னை தின்று பிடுங்கி எடுக்கிறது. நபியே, அந்த வலிப்பு நோய் வருகிற போது என்னுடைய ஆடை விலகாமல் இருக்க வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள் என்பதாக ஷாயிரா அம்மா சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷாயிரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வலிப்பு நோய் வந்தாலும் ஆடை விலக கூடாது என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அதற்கு பிறகும் அவர்களுக்கு அந்த மரணிக்கிற வரைக்கும் மூத்தாகிற வரைக்கும் வலிப்பு நோய் இருந்தது. வலிப்பு நோய் வந்தாலும் சஹாபாக்கள் சொல்லித் தருவார்கள், அந்த ஷாயிரா அம்மா அவர்களுக்கு நபியினுடைய அந்த துஆ ஆடை கொஞ்சம் ஒரு இம்மி அளவு கூட அகலாமல் இருந்ததை நாங்கள் பார்ப்போம் என்பதாக அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள் என்று சொன்னார். எந்த அளவுக்கு வெட்க உணர்வுடையவர்களாக நம்முடைய முன்னோர்கள் அந்த சஹாபி பெண்மணிகள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு, நம்முடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பெண்களுக்கு அந்த வெட்க உணர்வு எங்கே போனது? ஒழுக்கம் எங்கே போனது? இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய ஆகச் சிறந்த பண்பு வெட்கம். நூற்றுக்கணக்கான ஆண்களுக்கு மத்தியில் நின்று கேமராவுக்கு முன்னால் உற்சாகமாக பேட்டி அளிப்பது என்பது ஒரு முஃமினான பெண்ணுக்கு அது அழகல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சமூக வலைதள தாக்கம் இன்றைய டிஜிட்டல் உலகில் வைரலாக வேண்டும் என்ற ஆசையில் பெண்கள் தங்கள் கண்ணியத்தை மறந்து செயல்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண்ணின் செயல் சமூக ஊடகங்களில் தவறாக சித்தரிக்கப்படும் போது அது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீதான பார்வையும் சிறுமைப்படுத்துகிறது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். எனவே பொது இடங்களில் தங்களை எப்படி காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதில் பெண்கள் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், பெண்கள் விழிப்புணர்வு பெற்று கேளிக்கைகளை விடவும் இறை கட்டளைகளே மேலானது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆசியா அம்மையார் அவர்கள் தங்களுடைய இந்த உலகத்தில் ஈமான் கொண்டதின் காரணத்தினால் எவ்வளவோ வேதனைகளை, கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஆசியா அம்மையார் அவர்களுக்கு கிடைத்த அந்த கணவன், அந்த ஃபிரௌன், அவன் காஃபிராக இருக்கிறான் என்பதின் காரணத்தினால் அவர்கள் விரும்பியது, அவர்கள் நினைத்திருந்தால் தன்னுடைய மனோ இச்சையின்படி இந்த ஆடம்பரமான இந்த அரண்மனை சுகத்தோடு நாம் வாழலாம் என்பதாக அவர்கள் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக, தான் கொண்டிருந்த அந்த ஈமானில் உறுதிமிக்கவர்களாக இருந்ததினுடைய விளைவு, ஆசியா அம்மா, இந்த அரண்மனை சுகம் எனக்கு தேவையில்லை, இந்த காஃபிரான கணவன் எனக்கு தேவையில்லை, இந்த சுகபோகமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு தயார் செய்து வைத்திருக்கிற அந்த சுவனமே எனக்கு போதுமானது என்ற அந்த மறுமையினுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டதின் காரணத்தினால்தான் உலக பெண்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக அந்த ஆசியா அம்மையார் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்தான் என்கிற போது, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தினுடைய பெண்கள் எப்படி தன்னுடைய ஈமானை அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த ஆசியா அம்மையார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஈமானிய உறுதி இருந்ததோ அப்படிப்பட்ட ஈமானிய பெண்களாக நம்முடைய ஈமானை இந்த பெண்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எவ்வளவோ சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அந்த சோதனையான கட்டத்திலும் அவர்கள் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு எவ்வளவு சோதனை அல்லாஹ் தஆலா கொடுத்தாலும் அல்லாஹ்வின் மீது இருக்கிற அந்த அவனுடைய கட்டளைக்கு நான் அடிபணிவேன், அவனுடைய அந்த சோதனையின் சமயத்தில் நான் பொறுமையை கையில் எடுப்பேன் என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சோதனையின் போதும் பொறுமையை கையில் எடுத்தார்களே, அப்படிப்பட்ட பொறுமையை கையில் எடுக்கக்கூடிய பெண்களாக சமூகத்தினுடைய பெண்கள் இருக்க வேண்டும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிகச்சிறந்த பெண்களிலெல்லாம் மிகச்சிறந்த பெண்ணாக அவர்கள் போற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்த சமூகத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தன்னுடைய செல்வ சீமாட்டியாக இருந்த அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பொருளாதாரம் அனைத்தையும் அவர்கள் அர்ப்பணித்தார்களே, அப்படி இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தினுடைய மேன்மைக்காக, சமூகத்தினுடைய இழிவுக்காக அல்ல உயர்வுக்காக பாடுபடக்கூடிய பெண்களாக நம்முடைய சமூகத்தினுடைய பெண்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய பெண்களினுடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிற நிலைகளை பார்க்கிறோம். எதற்காக வேண்டி தெரியுமா? சமூகத்தினுடைய பெண்கள் கண்ணீர் வடிக்கலாம், நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரலாம். எதற்காக வேண்டி அந்த கண்ணீர் பயன்பட வேண்டும்? நரகத்தினுடைய நெருப்பை அணைப்பதற்காக பயன்பட வேண்டும். நரகத்தினுடைய நெருப்பை அதை ஜுவாலையாக மீண்டும் மீண்டும் கொழுந்துவிட்டு எரிவதற்காக வேண்டி ஊற்றுகிற எண்ணெயாக அது மாறிவிடக்கூடாது. இன்றைக்கு சமூகத்தினுடைய பெண்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம்.
எப்பொழுது எந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்து பெண்களுக்கு நமக்கு கண்ணீர் வர வேண்டும்? கஅபத்துல்லாவை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அழ வேண்டிய இந்த சமூகம் ரவுலாவை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் தான் பார்க்க முடியவில்லை. அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்திற்காவது வருகிற பாக்கியம் எனக்கு கிடைத்ததே. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கேதானே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லி அந்த ரவுலாவுக்கு செல்கிற போது உணர்ச்சி மேலிட்டால் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டும். அப்படி கண்ணீர் வடிக்க வேண்டிய சமூகம், தன்னுடைய பாவத்தை நினைத்து நரகத்தை நினைத்து அழ வேண்டிய இந்த சமூகம், குர்ஆனை பார்த்து ஓதி அதனுடைய வழி நடக்க வேண்டிய இந்த சமூகம் இன்றைக்கு எதற்காக வேண்டி கண்ணீர் வடித்து இருக்கிறது தெரியுமா? திரையில் பார்த்த நடிகரை நேரில் பார்த்து விட்டேன் என்று உணர்ச்சி பொங்க அழுகிறது என்றால் நம்முடைய ஈமானினுடைய தரம் எந்த வகையில் அமைந்திருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களை மார்க்க கல்வியில் சிறந்த மக்களாக விளங்கச் செய்வாயாக. சமுதாயத்திற்கு நற்பெயரை வாங்கி கொடுக்கும் மக்களாக எங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக. எங்கள் ஈமானை பலப்படுத்துவாயாக. சமுதாய உயர்வுக்கு எங்கள் பிள்ளைகளை நீ காரணமாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவருடைய வழியில் நடந்து நபியோடு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சுவனத்தில் சேர்ந்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்கள் சந்ததிகளுக்கும் கொடுத்து அருள்பாலிப்பாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.